நம்ம டிக்டாக் கிளிப்புக்கு சின்ன சின்னதாக வீட்டில் இருக்கிறத வச்சு கிராஃப்ட் பண்ணலாம். கிராஃப்ட் மீன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான இதுவெல்லாம் பண்ணி காட்டுறேன். அதுக்கு தேவை வந்து சிசரு, கம்மு, க்ளோ, அப்புறமா வந்து கிளிப்பு, இந்த மாதிரி கட்டர் பண்ணுறதுக்கு டிசைனுக்காக எடுத்திருக்கேன். இதை இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணிக்கலாம். ஒன்று இல்லை 2 வேணும், எல்லாத்துலேயுமே 2 வேணும் பீஸு. அதே மாதிரி 2 பீஸு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸ் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை நம்ம செஞ்சு காட்டுறேன். இதை வீட்லேயே நீங்கள் எப்படி பண்ணிக்கலான்னு பாருங்கள், ஐடியா பண்ணிக்கோங்க. சரியா? நான் இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன் ரவுண்டாக. சரி பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இதில் வந்து இதை ஒட்டலாம். சரிங்களா? இதை ஒட்டிட்டு நம்ம இது பண்ணுவோம். இது 2த்துக்கும் இதே மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை கட் பண்ணிக்கலாம் ஷேப்புக்கு. இந்த பாருங்கள், இந்த 2 அட்டை கட் பண்ணோம் இல்லையா, அந்த அட்டையில் இதை ஒட்டியிருக்கேன். நம்ம இந்த வாட்டர் கேன் மூடியை வந்து அதிலே கவர் பண்ணி கட்டியிருக்கேன். இப்போ தான் இதில் எப்படி கட்டுறதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மூடியும் துணியை எடுத்திருக்கேன். இது வந்து வேஸ்ட்டு துணி, வீட்டில் இருந்த வேஸ்ட்டு துணியில் தான் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த மூடி அது உள்ளே வச்சு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு ஊசி நூலை அப்படி கோத்துட்டு இதை பாருங்கள், இதை இந்த நூலை வந்து நல்லா இப்படி சுற்றிட்டிங்கன்னா, டைட்டாக சுற்றினீங்கன்னா இந்த பாக்ஸ் கேப் மாதிரி வரும். ரொம்ப டைட்டாகவும் அந்த ஷேப்பு மாறிடும். அதனால் கரெக்டான இது வச்சு சுற்றி முடி போட்டுக்கலாம். இல்லை பூ கட்டுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா பூ கட்டுற மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கும். சரிங்களா? பிடிச்சதும் திரும்பி ஊசி போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இதை பாருங்க, இந்த எட்ஜை வந்து நூலை தள்ளிட்டு கட் பண்ணிக்கணும். நூலோட கட் பண்ணிடாதீங்க, பிரிஞ்சிடும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த க்ளோ வந்து கம் இருக்கு இல்லையா, கம்மை வந்து நல்லா இதில் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் நிறைய இது அப்ளை பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்ளோ கம்மை வந்து நல்லா இதில் திக்காக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து பிடிச்சிக்கணும். சரிங்களா? இதுக்கு இந்த சைடில் ஒரே ஒரு பீட், இந்த ஸ்டிக்கரில் கம் ஒட்டியிருக்கேன். இந்த பாருங்கள், ப்ளூ கம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதில் இந்த டிக்டாக் கிளிப்பை இப்படி அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் காய விடணும். காய விட்டால் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது மேலே லைட்டாக வெயிட்டு வச்சோன்னா நமக்கு அது அப்படியே நிற்கும். நான் அது மாதிரி வெயிட் வைக்கிறேன். இப்போது அது மேலே ஒரு வெயிட் வச்சு அப்படியே காயிடும். அதே மாதிரி இதையும் நான் அதே மாதிரி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது இன்னொன்று பார்க்கலாம். இதுவும் ஒரு குட்டி ட்ரெஸ்ஸு, ஒரு ஃப்ராக்கு தைச்ச ஒரு பாப்பாது. அந்த பாப்பாவோட ஃப்ராக்கோட பேலன்ஸ் துணி தான் இது. இதில் நம்ம வந்து வேறு டிசைன் எதனா பண்ணுவோம். இப்போ இதில் டிக்டாக் கிளிப் ஒன்று டிசைன் ஒரு மாடல் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி இன்னொரு மாடல் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது இதை வந்து 2ஆக மடித்து 4ஆக மடிச்சுட்டேன். இப்போது சரிங்களா? இதை வந்து ஒரு ரவுண்டாக கேர்வாக எடுத்துப்போம். நல்லா இந்த குட்டி குட்டி பீஸை வச்சு நிறைய பண்ணலாம், அந்த கிளிப்பு பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து வச்சேன். இது வந்து நல்லா ஷைனிங் பக்கம், இது ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடில் இந்த பாருங்கள், எட்ஜில் சும்மா அப்படியே ஒரு லைனாக ஒரு இது போட்டுக்கிட்டே போக வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் உள்ளே போகக்கூடாது, இந்த ரவுண்டு சர்க்கிள்குள்ளவே போகணும் நம்ம. சரியா? இந்த சர்க்கிள் உள்ளவே இப்படி ரவுண்டாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது பாருங்கள், இந்த சர்க்கிள்லையே லைனாக போட்டுட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம இதே மாதிரி போட்டுட்டு வரலாம். இப்போ இந்த ஸ்டார்டிங் பண்ண இடத்துக்கே நான் வந்துட்டேன். சரிங்களா? வந்துட்டோம். அப்போ இந்த மேலே இருக்க இந்த இது, இந்த நல்லா இருக்க துணி பக்கத்தை மேலுக்காக உள்ளே தள்ளிட்டு இதை வந்து சுருக்கலாம். இப்போ
இப்போ இந்த மாதிரி வரும். சுருக்கிட்டு இப்போ நம்ம ஒரு மணியை நம்ம இதில் கோத்துக்கலாம். கோத்து இது உள்ளே எடுத்து டைட் பண்ணிக்கிட்டோன்னா மணியோட இருக்கும். இது இதை கட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இதை வந்து இந்த டிக்டாக் கிளிப்பில் நம்ம ஒட்டிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பாப்பாவுக்கு குட்டீஸ் ஃப்ராக்கு ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேட்சாகவே நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், டிக்டாக் கிளிப்பு இதோட ஒட்டிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் காயிட்டோம், நம்ம அதுக்குள்ளே அடுத்தது பண்ணுவோம். அதே மாதிரி இதில் இருந்த நெட்டட் துணி இதுவும் அதே மாதிரி வேஸ்ட்டு கிளாத்து தான். இதில் வச்சு இன்னொரு இது மாதிரி கிளிப்பு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இதில் இருந்ததை நீட்டு பீஸை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இந்த பீஸை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிப்போம். மடிச்சுட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது 2 பீஸாக இருக்குது. இதில் நம்ம ஒன்று பண்ணுவோம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டாக மடித்து ஈவனாக பார்த்து வச்சுக்கலாம். இப்போ ஈவனாக பார்த்ததில் இந்த ஓரத்தை வந்து தச்சுக்கலாம். நம்ம நீட்டாக கையில் நான் தச்சுக்கிறேன். சும்மா லைட்டாக சின்ன சின்னதாக நம்ம அந்த இந்த தையல் போடுவோம் பாருங்கள், அதே மாதிரி சின்னதாக மெதுவாக போட்டுட்டு வந்துடலாம். ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. சின்னதாக அழகாக போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி லைன் போட்டு முடி போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு அதே மாதிரி இந்த லைனையும் முடி போட்டுக்கலாம். அதே மாதிரி தச்சு முடி போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு இதை வந்து திருப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தச்சது வந்து உள்ளே போய்டும் இல்லையா. இந்த மாதிரி பென் எடுத்துகிட்டு இந்த ஓரத்தை வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா வந்துடும். கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அதே மாதிரி இதையும் உள்ளுக்காக மடித்து தச்சிடணும். ஓரத்தையும் அதே மாதிரி சின்னதாக வச்சு தச்சிடுங்க. சரிங்களா? இது கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ஈஸி. ரொம்ப கஷ்டமானதுலாம் கிடையாது, ஈஸியாக இருக்கும். இதை வீட்டில் பக்கத்தில் பர்த்டே ஃபங்க்ஷனு, நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு பர்த்டேன்னா கூட இதை நீங்கள் பண்ணலாம். ஒரு 4-5 செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அழகாக இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே போட்டுப்பாங்க. வீட்லேயே நார்மலாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக எடுத்து கொடுத்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம பண்ணுறது தான் இது. பாருங்கள், இதையும் நான் தைச்சிட்டேன். இதை லாக் பண்ணிட்டேன். இதை வந்து லாக் பண்ணி முடிச்சுட்டு சிசரில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள்,
பாருங்கள், ரெண்டுத்துக்கும் நடு சென்டராக பார்த்து குத்திட்டு இதை வந்து நல்லா சுற்றிடுங்க. இப்போது அதே மாதிரி இந்த மணியை வந்து இது மேலே வச்சுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு குத்திட்டிங்கன்னா அது கரெக்டாக அந்த சென்டர்லேயே நிற்கும். மாற்றிட்டிங்கன்னா திரும்பி மாறும். அதுக்காக தான் சொல்கிறேன். வச்சுட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த டிக்டாக் கிளிப்பில் இதோ இதை கரெக்டாக இது பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு காய விட்டுருங்க. இது ஒரு கிளிப். இது ஒரு மாடல். இங்கே பாருங்கள், அதே மாதிரி எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பில் வீட்டில் இருக்கிற துணிங்களை வச்சு நம்ம பாப்பாவுக்கு, குட்டீஸ்க்கு, பசங்களுக்கு நம்ம இது மாதிரி அழகாக பண்ணிக்கலாம். கிளிப் போட்டுப்பாங்க. சரிங்களா? யூஸ் ஆகும். கிஃப்டாக கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னா கூட இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக பண்ணிவிட்டு கிஃப்ட்டு கூட பண்ணலாம். ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதே இன்னைக்கான பொன்மொழி, இன்னைக்கான சிந்தனை வரிகள் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதது என்னென்னு சொல்லியிருக்காங்க. உயிரும் நேரமும் சொற்களும். திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதது உயிரும் நேரமும் சொற்களும். இது மூணுமே வந்து ரொம்ப திரும்ப நம்ம கேட்டால் கூட கிடைக்காதுன்ற மாதிரி வார்த்தைகளாக சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.